Hello friends, இந்த வீடியோவில் யூனிட் 20 ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் அந்த லெசன் பார்க்கலாம். இதில் இருக்க புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே. அண்ட் நான் இது எங்கள் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்ட்டு மார்க் பண்ணியும் தனியாக அதே ஆன்சரை பாயிண்ட் வைஸும் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். த பெஸ்ட் ஆன்சர். அடலசன்ஸ் இஸ் த பீரியட் ஆஃப் லைஃப் பிட்வீன் 11 to 17 years of age. இது டெஃபினிஷன்லேயே இருக்கும். adolescence is the period of life between 11 இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸ்க்குள்ளே அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியட் தான் adolescence அப்படின்னு சொல்லுவாங்க. Second one, the period at which an organism attains the sexual maturity is called puberty. Sexual maturity அப்படின்னா இப்போ நம்ம பிறக்கும் போது எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆகாமல் இருக்கும், அதாவது செகண்டரி செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எல்லாமே. அந்த மெச்சூரிட்டி எப்போ நடக்கும் அப்படின்னா, அதாவது கேர்ள்ஸ்க்கு பிரெஸ்ட் ஃபார்மேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதே மாதிரி பாய்ஸ்க்கு இந்த வோக்கல் கார்டு ஆப்பிள், அந்த ஆடம்ஸ் ஆப்பிள் டெவலப் ஆகும், மஸ்குலர் க்ரோத், அந்த இதெல்லாம் நிறையா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ப்ளஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் இது எல்லாமே நடக்குது தான் பியூபர்ட்டி. அந்த ஸ்டேஜ் பேர் தான் puberty. Third one, during puberty the region below the waist becomes wider in boys and girls, both A and B. Fourth one, Adam's apple is the growth of the larynx. larynxனா vocal cord இருக்குல்ல, அதுதான் larynx. larynxல ஒரு ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்கும்ல, அதாவது vocal cord த்ரோட்டில் ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும்ல, அது வாய்ஸ் சேஞ்ச் ஆகுமே, அதுதான் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அது growth of larynx. Fifth one, many adolescent boys and girls get pimples on face due to the secretions of sebaceous gland. sebaceous gland அப்படின்னா ஸ்கின்க்கு அடியில் இருக்கும், அந்த கிளாண்ட் நிறைய ஆயில் அந்த மாதிரி சுரக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வருது. Sixth one, the sperm is produced by testis. பாய்ஸில் டெஸ்டிஸ் இருக்கும், அந்த டெஸ்டிஸ் தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும். கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரி இருக்கும், ஓவரியில் தான் ஓவா இல்லைனா ஓவம் அது ப்ரொடியூஸ் ஆகும். செவன்த் ஒன், த dash are the chemical substances secreted by endocrine glands. ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸோட டெஃபினிஷனே இதுதான். Hormones are the chemical substances secreted by endocrine glands. Eighth question, androgen production is regulated by LH hormone. LH hormone oda full form enna? Luteinizing hormone. Okay, androgen LH hormone da secrete பண்ணுது. Ninth one, during menstruation the progesterone level is ceased. ceased அப்படின்னா stop ஆகுது. 10th one, அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் இருக்குல்ல, அது ஒரு கிராஃப் இருக்குது அதுக்கு. அதில் ஈஸ்ட்ரோஜன் லெவல், ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் அதெல்லாம் மென்ஸ்ட்ரேஷன் பிஃபோருக்கு, மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும்போது, மென்ஸ்ட்ரேஷனுக்கு அதுக்கப்புறம் இந்த 3 ஃபேஸஸாக டிவைட் ஆகி அதில் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் எந்த ஹார்மோன் அதிகமாக இருக்கோ எது கம்மியாகும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும்போது இது சீஸ்டுன்னு வரும். 10th one, dash intake needs to be increased to prevent osteoporosis in later life. கால்சியம். ஆஸ்டியோபாரோசிஸ் அப்படின்னா போன்ஸ் வயசாக அது தேஞ்சு போகும் இல்லை. இப்போ நிறையா வயசானவங்களுக்குலாம் முட்டி வலி அந்த மாதிரிலாம் வருது, அதுதான் ஈஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டென்சிட்டி குறையுது. ஸோ அதனால் இந்த ஈஸ்டியோபாரோசிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக கால்சியம் இன்டேக் பண்ணணும். செகண்ட் ரோமன், fill in the blanks. Estrogen is secreted by the ovaries of female. Estrogen அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் ஹார்மோன். இது it is secreted by ovaries. ஓவரிஸில் தான் estrogen secrete பண்ணுது. Second one, the hormones secreted by the gonads are controlled by anterior pituitary. gonads அப்படிங்கிறது பாய்ஸில் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறதுலாம் anterior pituitary தான் எல்லாமே ஹார்மோன் செக்ரீஷன்லாம் ரெகுலேட் பண்ணுது. Third one, milk secretion during lactation is controlled by prolactin hormone. இப்போ மில்க் செக்ரீஷன் டியூரிங் லாக்டேஷன்னா பேபி பர்த்க்கு அப்புறம் மில்க் ப்ரொடக்ஷன் நடக்கும்ல, அந்த செக்ரீஷன் ப்ரொலாக்டின் ஹார்மோன்னால தான் இது பண்ணுது. அப்போது சிலருக்குலாம் ரொம்ப சுரக்காததுனால தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ப்ரொலாக்டின் ஹார்மோனை தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த செக்ரீஷன் அதிகமாகணும் அப்படின்ட்டு அந்த ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ்.
Fourth one, the male and the female gamete fuse together to form zygote. ஒரு மேல் கேமிட் அதாவது மேல் ஸ்பெர்ம் அண்ட் ஃபீமேல் ஓவா இது ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் அதான் ஃபார்ம் பண்ணும். ஜைகோட் அப்படின்னா ஒரு ஃபியூஸ்டு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட், அதுதான் வந்து ஜைகோட். ஃபிஃப்த் ஒன், த ஃபர்ஸ்ட் menstrual flow begins at puberty and it is termed as menarche. menarche அப்படின்னா ஃபர்ஸ்ட் menstrual, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேர்ள்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும்ல, அது பேர் தான் menarche அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் டைம், அதாவது ஏஜ் 50, 45 அதுக்கு மேலே ஏஜ் ஆனவங்களுக்குலாம் வந்து ஸ்டாப் ஆயிரும் மென்ஸ்ட்ருவேஷன், அது பேர் தான் மெனோபாஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது menarche, எண்ட் ஆகிறது மெனோபாஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், menstruation usually occurs 14 days after ovulation. menstruation usually occurs 14 days after ovulation. அப்படின்னா menstruation அந்த ஃப்ளோ இருக்குல்ல, அது எப்போ நடக்கும் அப்படின்னா ஓவுலேஷன்னா அந்த ஓவா வந்து ஓவம் இருக்குல்ல, ஓவம்லேருந்து அந்த கேமிட் ரிலீஸ் ஆகல, அதான் ஓவம். ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகிறது தான் ஓவம். அந்த கேமிட் வந்து ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் ஓவுலேஷன் அப்படிங்கிறாங்க. அது ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதில் அவுட்டர் சர்ஃபேஸ்லாம் அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அது பிரேக் ஆகி கார்பஸ் லூட்டியம்லாம் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் பிரேக் ஆகி தான் மென்ஸ்ட்ருவேஷன் அப்படின்ட்டு ஒன்று வரும். அவ்வளோ டீப்பாக தேவையில்லை, நீங்கள் இந்த டெஃபினிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Okay, seventh one, balanced diet includes protein, carbohydrates, fats and vitamins in requisite proportion. Okay, balanced diet. Eighth one, iodine helps to prevent thyroid gland related diseases. thyroid gland related diseases, goiter அப்படிங்கிறது வந்து அயோடின் டிஃபிஷியன்சினால இருக்கும். அதாவது நம்ம தைராய்ட் கிளாண்ட் எங்கே இருக்குது, நெக் ரீஜியனில் இருக்குது, அங்கே வந்து ஸ்வெல்லிங் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து goiter. அதுக்கு வந்து எப்படி க்யூர் பண்ணுறது, அயோடின் இன்டேக், அதாவது சால்ட் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். நைன்த் ஒன், அயர்ன் டெஃபிஷியன்சி லீட்ஸ் டு அனீமியா. அயர்ன் டெஃபிஷியன்சி வந்து எப்பயுமே அனீமியாங்கிற டிசீஸ் காஸ் பண்ணும். டென்த் ஒன், இன் விமன் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஃபெலோப்பியன் டியூப். ஓகே, இது வந்து இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. என்னென்னா இங்கே என்ன ஃபர்டிலைசேஷன் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த ஃபர்டிலைஸ் ஆன ஜைகோட் இருக்குல்ல அது மூவ் ஆகி யூட்ரஸில் வந்து போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும், அங்கே தான் வந்து டெவலப்மெண்ட்லாம் நடக்கும். ஆனால் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப்லேயே அப்படியே அந்த இது லேண்ட் ஆகி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அது பேர் தான் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சர்ஜரி பண்ணி அதை வந்து மூவ் பண்ணி யூட்ரஸ்க்கு இது பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே அது வந்து ஜைகோட் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது வந்து ஃபெலோப்பியன் டியூப், ஆனால் டெவலப்மெண்ட் நடக்கிறது யூட்ரஸ். தேர்ட் ரோமன், state true or false. Okay, first question, there is a sudden increase in the height of both boys and girls during puberty. It's true. sudden increase நடக்கும், அதாவது physical changesஸும் நடக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸும் நடக்கும். ஒன் ஆஃப் த physical changes தான் இது. Okay, next question, the release of ovum from the uterus is called ovulation. ஃபால்ஸ். ஏன்னா the release of ovum from the ovary, முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, release of ovum from the ovary is called ovulation. so false, ovary. Third one, during pregnancy the corpus luteum continues to grow and produce large amount of estrogen and progesterone. True. முன்னாடியே நான் சொன்னேன்ல, இப்போது ஓவரி வந்து ஓவம் ரிலீஸ் பண்ண உடனே மென்ஸ்ட்ருவேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன, அதாவது 14 டேஸ்க்கு அப்புறம் தான் மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி ப்ராசஸ்லாம் வந்து அந்த ஓவம் இருக்குல்ல அது வந்து ஃபுல்லாக கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிறது ஒரு லேயர் டெவலப் பண்ணும், அதுதான் வந்து நியூட்ரிஷன் அந்த இதெல்லாம் கொடுக்கும். ஸோ அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ஃபார்ம் பண்ணி அது அதிகமாக பண்ணுறது ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்ணும். ஸோ அந்த டைமில் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் சர்ஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இது ஏன்னா ரெண்டுமே பீக்கில் இருக்கும் அந்த ஹார்மோன் லெவல் செக்ரீஷன்ஸ். ஓகே, ஸோ கரெக்ட் தான், ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் கார்பஸ் லூட்டியம் செக்ரீட் பண்ணும். ஃபோர்த் ஒன், மேக்கிங் யூஸ் ஆஃப் டிஸ்போசல் நாப்கின்ஸ் ஆர் tampons மே இன்க்ரீஸ் த சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஃபால்ஸ். ஏன்னா
இது வந்து ரெடியூஸ் த சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இதெல்லாம் யூஸ் பண்ணணும். டிஸ்போசபிள் நாப்கின்ஸ், டேம்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அது வந்து இன்ஃபெக்ஷனை தான் குறைக்கும். 5th one, using clean toilets for defecation is a good practice. True. Defecation அப்படின்னா மலம் கழிக்கிறது. ஸோ அதுக்கு க்ளீன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது இது வந்து குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து பர்சனல் ஹைஜீனில் ஒன்று. ட்ரூ. மேட்ச் த ஃபாலோயிங்: puberty, sexual maturity. Adam's apple, change in voice. Androgen, muscle development. ஆண்ட்ரஜனுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து LH ஹார்மோன் வந்து ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து பிட்யூட்ரியில் செக்ரீட் பண்ணுறது. இட் ஹெல்ப்ஸ் இன் மசில் டெவலப்மெண்ட். ICSH அப்படிங்கிற ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரான்ஸ் செக்ரீட் பண்ணுது. மெனோபாஸ் அப்படிங்கிறது என்ன? இட் ஹேப்பன்ஸ் அட் 45 to 50 years ஆஃப் ஏஜ், அதாவது எண்டிங் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன். அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன் பேர் மெனார்க். ஓகே, இந்த வீடியோவில் ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் 4 questions வரைக்கும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெஸ்ட் வந்து கவர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கிறதுனால அண்ட் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால. அண்ட் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹார்மோன்ஸ் எப்போ சர்ஜ் ஆகுது, டெஃபினேஷன் அண்ட் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இதெல்லாம் தான் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய லெசன். மோஸ்ட்டாக இதில் கொஷின்ஸ் வரும் நிறையாவே. கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஆன்சர் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஷின்: வாட் இஸ் adolescence? What is adolescence? So answer: the term adolescence is derived from the Latin word adolescens, meaning to grow or maturity. Grow to maturity. Okay. Biologically, it is a physical transition marked by the onset of puberty and termination of physical growth in an individual. அடலசன்ஸுங்கிறது ஒரு லாட்டின் வேர்டில் டிரைவ் ஆகிருக்கு. அப்படின்னா மெச்சூரிட்டி இல்லைனா க்ரோத் அப்படின்னு சொல்கிறது. பயாலஜிக்கலாக நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் இந்த பியூபர்ட்டி நடக்கும்போது. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது பேஜ் நம்பர் 232 இருக்குது. இதுக்குள்ள த பீரியட்ஸ் இங்கே இருக்குது 20.1 அந்த அடலசன்ஸ் அண்ட் பியூபர்ட்டி அப்படிங்கிற பேராகிராஃப்க்கு அடியில் இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லிஸ்ட் அவுட் த சேஞ்சஸ் விச் occur during puberty. Puberty transforms the body of a child into an adult. These changes are: ஒரு பாடி, அதாவது பியூபர்ட்டி அப்படிங்கிறது அடலசன்ஸ்னால் ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு அடல்ட்ஹுட்க்கு ட்ரான்சிஷன் நடக்கிற ஒரு ஸ்டேஜ். அதுக்கு நடுவில் இருக்க ஒரு ஸ்டேஜ் தான் பியூபர்ட்டி அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த பியூபர்ட்டியில் நிறையா டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். ஒரு சைல்டாக இருக்கிற அந்த பாடி அமைப்பு வந்து அடல்ட்டாக மாறுறதுக்கு நிறையா சேஞ்சஸ் நடக்கும் நம்ம பாடியில். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் என்னென்னா, பாடி சைஸ் மாறும் அண்ட் பாடி ப்ரொப்போர்ஷன் மாறும் and development of physical primary sex organs and secondary sex organs. Primary sex hormonesum நடக்கும், development secondary sex hormonesum நடக்கும். Sex characteristics. ஓகே, அது என்னென்னு நெக்ஸ்ட் இதில் ப்ரீஃபாகவே நம்ம பார்க்கலாம். ஓகே, இது பேஜ் நம்பர் 233 இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பேரா எழுதுனா மட்டும் போதும். இதில் இருக்க இந்த மார்க் பண்ணது மட்டும் எழுதுனா போதும் இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்? செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் விச் டிஸ்டிங்விஷ் மேல் ஃப்ரம் ஃபீமேல். இப்போ கேர்ள்ஸ்க்கு அண்ட் பாய்ஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, மேலுக்கும் ஃபீமேலுக்குமே பாடி கேரக்டரிஸ்டிக்ஸ். அது என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ, என்னென்ன டெவலப் ஆகிருக்கோ அதெல்லாம் தான் செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது பேஜ் நம்பர் 234 இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டெஃபினிஷன்ஸ் மாதிரி தான் கொஷின்ஸ்.
20.2ல இருக்குது பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் எழுதுனா போதும். Okay, fourth question. What is fertilization? The fusion of sperm and egg is called fertilization. இது மட்டும் எழுதுனா போதும். Fusion of sperm and egg is called fertilization. ஒரு sperm ஒரு egg ரெண்டுமே ஃபியூஸ் ஆனால் அது பேர் மட்டும்தான் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்தால் என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில். இவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி ரெஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் போடுறேன். அண்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் எல்லாமே போட்டுடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஃபுல் லெசனுமே இதில் கவர் ஆயிரும். எல்லா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக பார்த்தாவே ஃபுல் லெசன் கவர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஹோப்